வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 19 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக கர்நாடகா வழியாக அரபிக்கடலில் மங்களூரு மற்றும் உடுப்பி இடைப்பட்ட பகுதியில், அதாவது கர்நாடகாவின் தெற்கு கரையோரத்தில் நீடிக்கிறது. தெற்கு கேரளாவில் நீடித்த காற்று சுழற்சியும் கர்நாடகாவின் தெற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து சுழன்றாலும், நம்முடைய வளிமண்டலம் வழியாக கடந்து சென்ற காற்று சுழற்சி சற்று வலிமை பெற்றிருக்கிற காரணத்தினாலே தெற்கே இருந்ததும் ரெண்டும் ஒன்றிணைந்து கர்நாடகா மங்களூரு உடுப்பி பகுதியில் வலிமை பெற்றிருக்கிற காரணத்தினாலே கர்நாடகாவிலே மழை பொழிவு தீவிரமடைஞ்சிருக்கு. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், திருப்பதியில் கூட திருமலாவில் கொட்டி தீர்த்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்றைக்கு கோடை தரிசனத்தில் கூட கடுமையான ஒரு மழை பொழிவு, மக்கள் அவதிப்பட்ட அளவிற்கு கடுமையான மழை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் தொடங்கி ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி வரைக்கும் மழை நேற்றைக்கு. இதில் தற்பொழுது இடையில ஒரு கைபேசி அழைப்பு நம்பியூர்லேருந்து வந்திருக்கிறது. அங்கு பெய்திருக்கூடிய மழைப்பொழிவோட விவரத்தை கேட்டறிவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றுக்கு சார் 3 மழை இருக்குங்க சார். 3 மழைனா 6 சென்டிமீட்டருக்கு மேலே 7.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆமா சார், ஆமா சார். ரொம்ப சந்தோஷம். பிறகு இந்த பக்கம் பார்த்தா மலையப்பாளையம், பருத்திக்காட்டுப்பாளையம் அப்படின்னு சின்ன சின்ன குக்கிராமங்கள். நம்பியூரை சுற்றி இருக்கக்கூடிய குக்கிராமங்கள்லாம் பெஞ்சது. மழை தான். மொடக்குறிச்சியில இருந்து வடக்கே மழை தான், நல்ல மழை. ஆலாம்பாளையம், கோசனம் வில்லேஜில் நல்ல மழை நேற்றைக்கு. ஓகே. ரொம்ப நாள் மழை இல்லைன்னு சொன்னீங்க. இந்த மழை நல்ல பிரசாதம். கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஈரோடுக்கு மழை இருந்துகிட்டு தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த கர்நாடக எல்லையோரத்துல ஒரு நல்ல கனமழை பொழிவை கொடுக்கும். தெற்கு வரைக்கும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் மீண்டும் மழை இருக்கு. இந்த மாத கடைசியில எல்லாம் நல்ல வலுத்த மழை இருக்கு. கேட்டுதான் இருக்குங்க. இருந்தாலும் நேற்றுக்கு 4 மணி ஆச்சுங்க சார் மொத்தம் வரைக்கும். ஓ, நன்றி. கெட்டு செய்யற மிக கனமழை கெட்டு செய்யற கிராமம். ஓகே, புரியல. எந்த ஊர் சார்? கெட்டி செவியூர் சார், நம்பியூர் ஒன்றியம். நம்பியூர் ஒன்றியம். ஓகே, நன்றி. குளப்பூர் அடுத்து வேட்டக்கார பேர், குளப்பூர் அடுத்து கெட்டி செவியூர் வரை குளத்தூர் வழியா. ஓ, நன்றி. அதே போல நேற்றைக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு வடக்கே இருக்கக்கூடிய நரிக்கல்பட்டிக்கும் மேற்க மீண்டும் குளங்கள்லாம் நிரம்பிடுச்சு. 2வது நாள் மழை. அந்த இடத்த நான் சொல்லல, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் தகவல் வந்துச்சு. அது நேற்று முன்தினம் பெய்த இடத்துல இல்லாம இன்னொரு இடம், அது உலகத்திற்கு மாறான மழையா இருந்துச்சுன்னு பெருமையோட சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி. அதே போல நேற்றைக்கு ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில 42 மில்லிமீட்டரும், தாளவாடியில 23 மில்லிமீட்டரும், அம்மாப்பேட்டையில 16 மில்லிமீட்டரும், ஈரோட்டில் 16 மில்லிமீட்டரும், எலந்தைக்குட்டைமேடு 15 மில்லிமீட்டர், கொடுமுடி 13 மில்லிமீட்டர், பவானி மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம், கவுண்டம்பாடியெல்லாம் மழைப்பொழிவு தான். நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக இன்னும் மழைப்பொழிவு நிறைய இடங்கள் இருக்கிறது. கிடைக்கப்பட்ட தகவலை முதல்ல பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு 89.6, கிட்டத்தட்ட 90 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. 9 சென்டிமீட்டர் மாம்பழத்துறையாறு. அடுத்தபடிங்க ஆனைக்கிடங்கு 88 மில்லிமீட்டர், குளச்சல் 87 மில்லிமீட்டர், இரணியல் 81 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி 63 மில்லிமீட்டர், அடையாமடை 62 மில்லிமீட்டர், புத்தன் அணை 60 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக சுரளக்கோடு 57 மில்லிமீட்டர், தக்கலை 56 மில்லிமீட்டர், நாகர்கோவில் 52 மில்லிமீட்டர், குழித்துறை 51 மில்லிமீட்டர், குருத்தங்கோடு 48 மில்லிமீட்டர், பேச்சுப்பாறை 47 மில்லிமீட்டர், மயிலாடி 44 மில்லிமீட்டர், சித்தார் 40 மில்லிமீட்டர், முக்கடல் அணை 39 மில்லிமீட்டர், பாலமோர் 39 மில்லிமீட்டர், திருப்பரப்பு 35 மில்லிமீட்டர், சிவலோகம் 32 மில்லிமீட்டர், மேலும் களியல் 31 மில்லிமீட்டர், மேலும் கோழிப்போர் விலை 30 மில்லிமீட்டர், முள்ளங்கினா விலை 25 மில்லிமீட்டர், கொட்டாரம் 21 மில்லிமீட்டர், ஆரல்வாய் மொழி 16 மில்லிமீட்டர், பூதபாண்டி மற்றும் கன்னிமாரும் மழை. கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மயிலம்பட்டி 35 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆனைப்பாளையம் 26 மில்லிமீட்டர், பழவிடுதி 17 மில்லிமீட்டர், 2வது நாளாக மழை இந்த இடத்துல 17 மில்லிமீட்டர், பஞ்சப்பட்டி 15 மில்லிமீட்டர்,
தோகைமலை 11 மில்லிமீட்டர், கிருஷ்ணராயபுரம் எல்லாம் மழை, கொஞ்சமாக மழை, குறைவான மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடங்கள் நிறைய மாவட்டங்கள் மழை இருக்குது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் 39 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதேபடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய மழை இருந்திருக்கு. அதோட அந்த கொஞ்ச நேரத்தில் வாசிக்கிறேன். அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி கொஞ்சம் மழை. அதே போல் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நேற்றைக்கு ஓரளவுக்கு நல்ல மழை பொழிந்திருக்கு ஒரு சில இடங்களில். சேலம் மாவட்டத்தில் சங்கரிதுக் 23 மில்லிமீட்டர், ஆத்தூர் மற்றும் எடப்பாடியிலும் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரையில் மழை. தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு மழை, அடவி நாயனார் கோவில் மழை, மேலும் கருப்பாநதி செக்ஷன் மழை. அடுத்தபடியாக தேனி மாவட்டம் தேக்கடி மற்றும் பெரியார் மழை, அது வந்து கேரளாக்குள்ளே இருக்குது, தேக்கடி உள்ளே இருக்குது, அங்கே நல்ல மழை பொழிந்திருக்கிறது. அதாவது தேனி மாவட்டம் தெற்கு பகுதி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் 33 மில்லிமீட்டர், வடபுதுப்பட்டு 31 மில்லிமீட்டர், திருப்பத்தூரும் மழை. அடுத்தபடியாக திருப்பத்தூருக்கு கிராமப்புறங்களெல்லாம் கனமழை பொழிந்திருக்கிறது, அதற்கு தெற்கே சுற்றுவட்டார பகுதியில். மேலும் இன்னும் கூடுதலாக கிடைக்கப்பட்ட தகவல் 7 தேசம் கன்னியாகுமரி மாவட்டம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. அதாவது அங்கே 60 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா பாலூர் 52 மில்லிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம், கள்ளுக்கூடம் 89 மில்லிமீட்டர், அதாவது 90 மில்லிமீட்டர் பேருங்க. இன்னும் நிறைய இடங்களில் மழை, ஒரு பெரிய அளவில் மழை பொழிந்திருக்கிறது. நேற்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வர சுசீந்திரம் 36 மில்லிமீட்டர், இன்னும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. அதே போல் பழனி மற்றும் மடத்துக்குளம் இடைப்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் பெய்யல, நேற்றைக்கு கொட்டி திருத்திருக்கிறது மழை. வயல்கள் எல்லாம் நிரப்பி, குளங்கள் எல்லாம் நிரப்பி இருக்கிறது. சுமார் ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. ஆனால் அருகருகே மீண்டும் நேற்று முன்தினம் பெய்த இடத்துலையும் மழை, ஆனால் நேற்று முன்தினம் பெய்யாத இடத்துல நேற்றுக்கு கூடுதல் மழை பொழிந்திருக்கு. நேற்றைக்கு வால்பாறை மற்றும் திருமூர்த்தி பஞ்சலங்க அருவியெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு அப்படியே கொடைக்கானல் பகுதியை நோக்கி வந்த மழை பழனிக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய கொடைக்கானல் மலைப்பகுதி வழியாக வந்து அப்படியே பழனி வழியாக வடக்கு நோக்கி திரும்பியது. தாராபுரம் மற்றும் பழனி இடைப்பட்ட பகுதியில், மடத்துக்குளம் தாராபுரம் பழனி இடைப்பட்ட பகுதியில் நல்ல ஒரு கனமழை பொழிவை கொடுத்தது. இதே போல் கீரனூர், புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கனமழை பொழிவு, அதன் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கு. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டைக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பொழிந்திருக்குது நேற்றைக்கு. இன்னும் பல இடங்களில் மழை தான், ஆனால் எல்லாமே மழைமான் இல்லாத இடங்கள். அது கிராமப்புற மலைப்பகுதிகளாக இருந்துச்சு. வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கு கேரள எல்லையோர மாவட்டங்களில் தொடங்கும் மழை, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தொடங்கும் மழை அப்படியே கிழக்கே டெல்டா வரைக்கும் இன்றைக்கு இரவிலே வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். மதியத்துக்கு மேலே தொடங்கி மாலை இரவிலே உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். இதில் திருச்சி சுற்றுவட்டார பகுதி இன்றைக்கு நல்ல மழை தெரியுது. அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம், நீலகிரி மாவட்டம், நல்லா பாருங்க, சொல்லலை அப்படிங்கிற ஊர்களுக்கெல்லாம் மழை பெய்யாதுன்னு நினைக்கக்கூடாது. எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ நான் சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, உங்கள் ஊர்லேயே திடீர்னு கனமழை பெய்யலாம். அந்த கோடை மழையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இவ்வளோ மழைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் குறிப்பாக இன்றைக்கு கணிக்கக்கூடிய அளவுக்கு திருச்சிராப்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் கொஞ்சம் கனமழை தெரியுது. அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோரம், கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள், திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி மற்றும் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தருமபுரி இடைப்பட்ட அந்த கல்வராயன் மலைப்பகுதிகளுக்கு நல்ல மழை தெரியுது. அப்படியே வங்கக்கடலோரம் வரைக்கும் கிடைக்கும். ஆனால் சென்னைக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. சென்னை நெருங்கும். நேற்று கூட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட நல்ல மழை பரவலாக கிடைச்சிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட பெரும்பாலான இடங்களில் மழை பொழிவை கொடுத்துருக்கு நேற்றுக்கு இரவு. அது அப்படியே சென்னை நெருங்கி வந்தாலும் கடலோரம் வராது. இன்றைக்கும் அப்படித்தான் மழை இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் ஒதுக்கி நல்ல மழை பொழிவை கொடுக்கும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்க்கலாம். நாளைக்கும் இதே போல தான். 19ஆம் தேதியும் இப்படி தான், 20ஆம் தேதியும் இப்படி தான். கொஞ்சம் வெயில் கூட இருந்தாலும் முற்பகலில் கவலைப்படாதீங்க. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 37 டிகிரியை தொடும். எங்காவது ஒரு இடத்துல 38 டிகிரி தொடும். 38 என்பது 100. எங்காவது ஒரு இடத்துல தான் தொடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். வெயிலை பொறுத்துக்கும் கட்டுக்குள்ளே தான் இருக்கும். மழையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாலை இரவில் வெப்பச்சலன காற்று சுழற்சி மழை கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக குளிர்விக்க அமைப்பாகவும்,
அதிலிருந்து வரக்கூடிய, அதாவது தென்மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த உயரடுத்த குளிர்காற்றிலிருந்து வரக்கூடிய நீராவி வெப்பமடைந்து உள் மாவட்டங்களில் போய் கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை கொடுக்க போது, பெரும்பாலும் மரங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் உடனடியாக மதியமே மழைப்பொழிவை தொடங்கும். இன்னைக்கு நாளைக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 21ஆம் தேதி கொஞ்சம் குறையும் பரப்பில். கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் மழை இருக்கும். ஆனால் 21, 22, 23 இந்த 3 நாளும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இருந்துட்டு இருக்கும். அளவில் குறைவாக இருக்கும், அங்கேயும் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும். அப்போ 21, 22, 23 மழையோட பரப்பு குறைஞ்சிருக்கும். ஆனால் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மழை இருக்கும். கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் நல்ல மழை பொழிவு கொடுத்துட்டு இருக்கும். அடுத்தபடியாக 24ஆம் தேதியிலிருந்து மீண்டும் வெப்பச்சலன காற்று சுழற்சி மழை தீவிரமடைய போகுது. காற்று சுழற்சி அரபிக்கடலில் உருவாக போகுது. வங்கக்கடலையும் இலங்கைக்கு தென்கிழக்கே உருவாகி இலங்கைக்கு நெருக்கமாக வந்து தமிழ்நாடு கரைக்கு நெருக்கமாக வடக்கு நோக்கி நகர்ந்து ஒடிசா வரைக்கும் போக போகுது. இதனால 24ஆம் தேதிக்கு பிறகு 25லிருந்து மாத இறுதியிலேயும், ஏன் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் கூட தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் அது சில நாள் பகல் இரவு மழைப்பொழிவாக இருக்கும், பல நாள் மாலை இரவு மழைப்பொழிவாக இருக்கும். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை 26ஆம் தேதிக்கு பிறகு தொடங்க போகுது. 28ஆம் தேதி உறுதி. 28, 29, 30, 31 தென்மேற்கு பருவமழை வலுவாக தொடங்கி நல்ல மழைப்பொழிவு கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் கொடுக்க போகுது. மழை ஒதுக்கிட்டே இருக்குன்னு கவலைப்படாதீங்க. திடீர்னு உங்களுக்கு இன்றைக்கே கொடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் தாமதம் அடைஞ்சாலும் கவலைப்படாதீங்க. மாத இறுதியில் வலுவான மழை இருக்குது. ஒதுக்கி கொடுக்கும் மழை. தென்மேற்கு பருவமழை அறிவித்தல எந்த மாற்றமும் இல்லை, சராசரிக்கு கூடுதல் இருக்குது. தயவுசெய்து அச்சமோ பீதியோ கொண்டிருக்க வேண்டாம். நல்ல மழை இருக்குது, அணைகளை நிரப்பு மழை இருக்குது. ஏற்கனவே அது தொடர்பாக நீண்ட கால விரிவாக சமர்ப்பித்திருக்கிறோம். இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்க. நம்முடைய அறிக்கை மிக துல்லியமாக இருக்குது. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர்கிட்ட நம்ம அறிக்கையில் சப்ஸ்கிரைப் இருக்கீங்க. ஆனால் அறிக்கையை பார்க்குறது இன்னமும் சும்மா 2000, 5000 பேர் தான். தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவர்களும் இதை புரிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்யட்டும். ஆகவே புயல் வந்தால் மட்டும் வானிலை அறிக்கைக்குள் வந்து அறிக்கையை பார்ப்பது மட்டுமல்லாமல் விவசாயிகளாகிய நாம வானிலையோடு இணைந்திருந்து பணி செய்தால்தான் லாபம் அடையும். ஆகவே இன்றைக்கு சொல்லக்கூடிய அறிக்கை நாளைக்கு அந்த வார்த்தை வராது. அதனால் தினம் அறிக்கையோடு இணைஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு விவசாயத்துக்கு கை கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.